லவங்கம், கிராம்பு, ஏலக்காயெல்லாம் போட்டாச்சு. நல்லா வதங்கி வச்சுருவாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சிக்கனை நல்லா கழுவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெறும் மிளகாத்தூள், உப்பு போட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சாவே போதும். அதை தூக்கி இதில் போடணும். பாத்திரத்தில், பெரிய பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு ஃபுல்லாக எண்ணெய் நல்லா எண்ணெயை பரப்புறது பாத்திரத்துல எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். தண்ணி இதில் தான் அரிசி போட்டிருக்கேன். எத்தனை அரிசி போட்டிருக்கேன்? 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி. 4 கம்மி கூட ஃபஸ்ட்டு 1 டம்ளர், அவ்வளோதான். 4 டம்ளர் சொல்லிட்டு அவ்வளோதான். இதே 4 டம்ளர் தண்ணியும் ஊற்றியாச்சு. அந்த எண்ணெயில் 4 டம்ளர் தண்ணி, 2 கிளாஸ். இப்போதான் ஃபாஸ்ட்டாக இதுவா நல்லா அடுப்பை மாற்றி வச்சுருக்கேன். புதினா வெறும் தண்ணியில் உப்பு, ஆஃப் பண்ணியாச்சு. புதினா, கொத்தமல்லியில் இது ஆனில் இருக்கு. கொதிக்குதா? எஸ், கொதிக்குது. அரிசி 2 ஜோர்டால் அரிசி போட்டுருந்தாங்க. 4 கப்பு தண்ணி. கலரணும், அரிசி உடஞ்சி லைட்டாக. ஒரு கொதி வந்தோடனே, இது கொதிச்சோடனே இதை எடுத்து இதில் போடணும். அவ்வளோதான். இந்த கடாயில் இருக்கிறது ஊற்றி ஃபுல்லாக மிக்ஸ்.
தயிர். பிரியாணி ஸ்மெல்லே வருது. துணி போட்டு மூடிடணும். வெள்ளை துணி ஏதாச்சும் காட்டன் துணி நல்லா டைட்டாக. தட்டு இப்படி திருப்பி. இப்படியா? சரி, அது மேலே குண்டாவே 10 நிமிஷம் 10 minutes ஸ்லோ பண்ணி ஸ்லோவில் வைக்கணும். ஸ்லோவில் 10 நிமிஷம் ஃபுல் டம். பிரியாணி இஸ் ரெடி. நல்ல ஸ்மெல் வருது. பின்னால் ஸ்மெல் இல்லை. கீழேருந்து எடுக்கணும்னா அரிசி வந்து உடையாமல் இருக்க அரிசி. கீழே தான் கலரணும். ஹாட் பாக்ஸ் வாங்க சாப்பிடலாம். முட்டை ஸ்பெஷல் அர்னி. ஹாய். பிரியாணி, ரைத்தா, முட்டை, அம்மா ஃபிஷ் ஃப்ரை. சண்டே ஸ்பெஷல் அம்மாது.